டெட் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களுக்கு இந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்ற குறிஞ்சி பயிற்சி மையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு தருகின்றோம். அது இன்றைய செய்தித்தாளில் வெளிவந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதம் நடத்த வாய்ப்புன்னு போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் ஹிந்து தாளில் அந்த தேர்வு வெளிவந்திருக்கிறது. என்னது நவம்பர் மாதம் நடத்த வாய்ப்புன்னா இன்னும் எத்தனை மாதம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம். யார் நடத்துகிறா, என்ன தேர்வு நடத்துகிறாங்க, எங்கேருந்து நடத்துகிறாங்க, யார் யார் கலந்து கொள்ளலாம். அதாவது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTE என்று சொல்லக்கூடிய டெட் தேர்வு நடத்தக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நடத்துகிறாங்க. அந்த மத்திய அரசினுடைய விதிப்படி ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்த வேண்டும். ஆனால் இதுவரையிலும் விட்டு நடத்தியதில் 2 தடவை டெட் தேர்வு நடத்தப்படணும் ஒரு ஆண்டுக்கு. ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதுபோன்று டெட் தேர்வை நடத்துவது கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2022ஆம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டிய டெட் தேர்வு கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரியில் நடத்தப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பை வெளியிடப்படவில்லை. 24ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிப்பு செய்திருந்தது. ஆனால் 5 மாதங்கள் ஆகியுமே இன்னும் அந்த தேர்வு அறிவிப்பை செலுத்தவில்லை. அறிவிப்பை யாருக்கும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் தேர்வர்களின் விடைத்தாள்களை திருத்துவதற்கு இப்பே முடிவு பண்ணிட்டாங்க. தேர்வு விடைத்தாள்களை திருத்துகின்ற அந்த பணிக்கு மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகளை நிர்ணயம் செய்து என்ன ஆளுகிட்ட கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் என்று ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தேர்வுக்கான அறிவிப்பை வெகு விரைவில் அறிவிக்க இருக்கிறது. இதுவரை இணையவழி தேர்வாக நடத்தப்பட்டு வந்த டெட் தேர்வு இனிமேல் OMR சீட் வடிவிலான தேர்வின் வழியே இருக்கும். அதனால் OMR ஷீட் விடைத்தாள்களை ஸ்கேன் செய்ய ஒப்பந்த புள்ளிகளை இப்பொழுது அது கோரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கின்றோம். விடைத்தாள்களை ஸ்கேன் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளிகளை எப்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் நிர்ணயித்து விட்டதோ உடனடியாக தேர்வு நடத்தி ஆக வேண்டும். இப்பொழுது 1 முதல் 8 வகுப்பு வரை பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழகத்தில் தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது என்ன என்று கேட்டால், என்ன அவசரம் என்று கேட்டால், ஐயோ தேர்வு வந்துவிட்டது, அறிவிப்பு வெளியாக போகின்றது, அதுக்குள்ள படித்து நாம் ரெடியாக வைத்து கொள்ள வேண்டும். தகுதி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் நடத்தக்கூடிய குறிஞ்சி பயிற்சி சார்பில் நடத்தக்கூடிய இந்த தேர்வு திண்டுக்கல் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு ஆஃப்லைனில் நடத்துகிறோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்
அதுக்கு அடுத்தது பெயிண்ட்டு செல்வி பெயிண்ட் கடை, அதுக்கு அடுத்து அந்த ரோட்லேயே சில்வத்தூர் ரோட்லேயே அந்த சில்வத்தூர் மழைநீர் குளத்துக்கு பக்கத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாயமாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ற பள்ளியில் நாங்கள் வருகின்ற சனிக்கிழமை முதல் நாங்கள் நடத்த இருக்கின்றோம். டெட் தேர்வுக்கான பயிற்சி 1 and 2 ரெண்டுமே நடத்துகிறோம். அதனால் உங்களுக்கு சொல்லிக்கிறோம், தயவு செய்து நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை படிக்கணும். அடுத்தது யாரிடம் சேரலாம், எந்த தேர்வு அறிவிப்பாளர்கள் அல்லது தேர்வை நல்லா நடத்துவார்களோ, அதாவது பாடத்தை நன்றாக நடத்தி தேர்வை எதிர்கொள்ள செய்வார்களோ அந்ததை தேர்ந்தெடுங்கள். அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் எங்களுடைய விருப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, டெட் தேர்வுக்கு உரிய சைக்காலஜி பேப்பர்லாம் மிக அருமையான ஆசிரியர்களை வைத்து அவர் இதுவரை 300 பேர் வரைக்கும் பாஸ் பண்ண வச்சுருக்கிறார். தமிழ், இங்கிலீஷு மற்ற பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 400 பேருக்கு மேலே நாங்கள் பாஸ் பண்ண வச்சுருக்கிறோம். நீங்களும் அதுபோல் எங்களுடைய குறிஞ்சி பயிற்சி மையத்தினுடைய அந்த மையத்தில் வந்து சேர்ந்தால் நிச்சயமாக உங்களை நாங்கள் தேர்வு செய்ய உங்களுக்கு தேர்வுக்கு வழிகாட்டுகின்ற முறையில் நடத்தி தேர்வில் வெற்றி பெற்று உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இது விளக்கம் கொடுத்தாங்க. ஆல்ரெடி இன்றைக்கி வந்த செய்தித்தாள் தகவலை வச்சு இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம 7/9/2024 முதல் சகாயமாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிழக்கு ஒய்எம்ஆர்பட்டி ரோடு, கிழக்கு ஒய்எம்ஆர்பட்டி சிலுவத்தூர் ரோடு, அந்த ஸ்கூலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். சனிக்கிழமை சனி ஞாயிறு மட்டும்தான் வகுப்பு, ஆஃப்லைன் வகுப்புகள். ஆன்லைன் வகுப்புகள் ஆல்ரெடி நம்ம டெய்லியும் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்து இதுக்கு தொடர்ந்து போடக்கூடிய இன்று இரவு போடக்கூடிய அடுத்த காணொலியில் நம்ம அதுக்கான ஷெடியூல் எல்லாமே போட்டுருவோம். தேர்வு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, கிளாஸஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். மெட்டீரியல் வந்து தமிழ், இங்கிலீஷுக்கு, சைக்காலஜிக்கு மெட்டீரியல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். மற்றது எல்லாமே ஸ்கூல் புக் வச்சு தான் நடத்துவோம். தெளிவான முறையில் இருக்கும். டெஸ்ட்டஸ் தெளிவாக இருக்கும். கிளாஸோடு சேர்ந்து டெஸ்ட்டும் வந்துடும். இந்த பயிற்சி வகுப்புகள் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க எங்களுடைய பயிற்சி மைய எண், தொலைபேசி எண் 9976 12 46 39ங்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெட் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. உங்களுக்கு நவம்பரில் எக்ஸாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா 90 நாள் டைம் டேபிள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இப்போ செப்டம்பரில் கால்ஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நவம்பரில் எக்ஸாம் குறைக்க முடியும். ஸோ அதனால் அறிவிப்பு விரைவில் வரப்போகுது. ஏன்னா அவங்க ஒப்பந்த புள்ளிகள் கோரிட்டாங்க. அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் வினாத்தாள் தயாரிப்பு அந்த பணியெலாம் முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க. எல்லா பணிகளும் நிறைவேறின பின்னே நோட்டிஃபிகேஷன் வரும். 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு, மீதி இப்போ 45 நாள் வந்து படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து 60 நாள் டு 90 நாளைக்குள்ளே நம்ம தேர்வு அவங்க முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஆண்டுக்கான டைம் டேபிளில் அவங்க தேர்வு கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி டிஆர்பி போர்டு வந்து சீக்கிரம் விரைவாக செயல்படும் நம்புகிறோம். நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அனைத்து பாடங்களுக்கும் தனித்தனி ஆசிரியர்கள். ஓஎம்ஆரில் தான் இந்த தடவை எக்ஸாம் நடக்கும். போன டைம் சிபிடியில் எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 14 பேட்சஸ் வச்சுருந்தாங்க. அந்த 14 பேட்சஸ்லேயும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்த சரி செய்கிறதுக்காக ஒரே தேர்வு, ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நாளில் தேர்வு, ஒரே வினாத்தாள் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை பண்ணுறாங்க. நமது பயிற்சி மையம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நேரடி பயிற்சி வகுப்புகள் நமது பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி பயிற்சி மையத்தில் டெட்டுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து சகாயமாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் திண்டுக்கல் பேருந்து நிலையத்து அருகில் இருக்குது, அங்கே ஆரம்பிக்கிறோம். ஆன்லைன் ஆல்ரெடி நம்ம போயிட்டுருக்கு, ஆல்ரெடி நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. 2 நேரமும் நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம். 2லேயுமே கிளாஸ் கொடுக்குறோம். ஆஃப்லைன் பொறுத்தளவுக்கு சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். டெஸ்ட்டும் அங்கேயே நடக்கும். ஆஃப்லைனில் டெஸ்ட் பேட்சும் தனியாக கொடுக்குறோம், ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் தனியாக கொடுக்குறோம். அதுக்கான ஷெடியூல், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஒரு டெலகிராம் லிங்க் தரோம், ப்ளஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரோம். அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணுமாலும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பொறுத்தவரைக்கும் டெமோ கிளாஸ் கொடுத்துருவோம். நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம்.
நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட சைக்காலஜி எடுக்கக்கூடிய சார்லாம் ரொம்ப ஒரு 15 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தான். தமிழ் ஆசிரியர் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஒவ்வொரு ஆசிரியருமே அவங்களுடைய முழு திறமை இதில் காமிச்சு கண்டிப்பாக உங்களை தேர்வில் வெற்றி பெற வச்சு இந்த ஒரு நம்மளோட பயிற்சி மையத்தில் சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற உறுதி நிலையை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்புகிறோம். நீங்கள் எங்களுடைய பயிற்சி மையத்தில் கண்டிப்பாக சேரலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வகுப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. அட்மிஷனுக்கு என்னுடைய நம்பர் 9976 12 46 39 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபர்தராக ஃபீஸ் டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக குறைந்த கட்டணம் தான். நிறைவான கல்வி. கண்டிப்பாக ஸ்கூல் புக் வச்சு தான் நடத்துவோம். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு என்ன வழிமுறையோ அந்த வழிமுறை அனைத்தும் நம்ம பயிற்சி மையத்தில் வழங்கப்படும். நேர்த்தியான டெஸ்ட்டு. ஒவ்வொரு பாடமும் நடத்தி முடிக்க உங்களுக்கு தேர்வுகள், உடனடி தேர்வுகள், மதிப்பெண் பட்டியல் உடனே வழங்கப்படும். வினாத்தாளுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம். நீங்கள் மெட்டீரியலும் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வந்து நம்ம தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜிக்கு மட்டும் தான் மெட்டீரியல் வச்சுருக்கோம். மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கூல் புக் வச்சு தான் நடத்துவோம். ஸ்கூல் புக் இருந்து தான் தேர்வுகளும் நடக்கும். கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய வினாத்தாள்கள், அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற வினாத்தாள்களை வந்து கண்டிப்பாக வகுப்பறையில் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணப்படும். ஒரு டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அதை எப்படி கேட்டிருக்காங்க, அடுத்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதலில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஒரு சிறந்த ஆசிரியர் செல்ல வழிவகுப்படும். நன்றி. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ண. நன்றி.